வெல்கம் டு கண்மணி கதைகள். இன்னைய கண்மணி பத்தி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறாங்க. வெல்கம் மேம், சொல்லுங்க. நான் உமா. என்னோட பெண் வந்து உமா அபர்ணா. ஆக்சுவலா நான் ஃபேஸ்புக்கில் சேரும்போது உமான்ற பேர் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் அபர்ணான்ற பேர் சேர்த்தேன். அதுக்கப்புறம் நான் பாக்கெட் ஆம்லெட்ஸோட சிஓஓ ஆனேன். அப்படியே அந்த பேர் ரீச் ஆயிடுது. எல்லாருக்கும் அந்த பேர் பிடிச்சி உமா அபர்ணாவா இருக்கேன். என்னோட ஆத்தர்னேம் உமா அபர்ணா, பெண்ணே. ஆக்சுவலா இப்போ நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கிறது, நிறைய சீனியர் சிட்டிசனோடு செல்ல பொண்ணுனா. அதை தாண்டி உண்மையா சொல்லப்போனா வி ஹேட் ஏ பிக் ஃபேமிலி. நியர்லி 300 சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட அம்மானா என்னோட சீனியர் சிட்டிசன்லாம் they believe as அவங்களோட அம்மா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அது அந்த சான்ஸ் எப்படி வந்ததுன்னா, சீனியர் சிட்டிசன் எங்களுக்குள்ள ஆக்சுவலா நான் ரொம்ப நல்ல ரீடர். அப்போ நான் சின்ன வயசுல நினைப்பேன், நம்மளும் இந்த மாதிரி எழுதி. அந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு தெரியும், ரைட்டர்ஸ்க்கு வந்து பிக் ஃபேன். இப்போ சினிமா ஹீரோயின்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு இந்துமதியோ சிவசங்கரையோ பாலகுமாரனையோ ஜெயகாந்தனையோ நம்ம வந்து என்ன நினைப்போம், வித்திங் அவ வந்து ரொம்ப பெரிய அவளுக்கு ரொம்ப பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். நம்ம அவளை பாத்திர மாட்டோமா அப்படிலாம் இருக்கும். அந்த டைத்துல எனக்கும் ஒரு கனவு இருந்தது, நம்மளும் ஒரு நாள் எழுதணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது தேவை இருந்தது, ஐ வாண்ட் டு ரைட் எக்ஸ்ட்ரா, ஐ நீட் இன்கம். அப்போ நான் எழுத ஆரம்பிச்ச போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதினோம். எங்களுக்கு எங்க பப்ளிஷ் பண்றது தெரியல, எந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணது இல்ல. என் பொண்ணுக்கு ஷினோ என்னோட ட்ரீம் பத்தி தெரியும். அப்போ என்ன மாதிரியே நிறைய பேர் எழுதிட்டு பப்ளிஷ் பண்ண முடியாம இருக்கவங்களுக்காக வி ஸ்டார்ட் பாக்கெட் ஆஃப் டீல்ஸ். மை டாட்டர் ஸ்டார்ட். என்னோட 49 years என்ன அந்த வயசுல ஷி கேவ் an opportunity. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. ஸோ தேங்க்யூ அவர் சிஇஓ டாக்டர் லக்ஷ்மி பிரியா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். அதுதான். ஓகே, ஸோ 49 years சொன்னேன். No, that comes there comes my next question. So how was it 49 years முன்னாடி and 49 years அப்புறம்? How has Uma Aparna bloomed? Or how is she still blooming? ஏன்னா அது வந்து bloomed-னா வந்து முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது. How are you still growing அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஆக்சுவலா 49 years முன்னாடி நான் டீச்சரா இருந்தேன். அப்போ டீச்சரா இருக்கும் போது எனக்கு நான் எப்போதும் நினைப்பேன், ஒரு எழுத்து மாத்திரம்தான் ஒரு மனுஷனை சேஞ்ச் பண்ணும். நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்னா, சில சமயத்துல உதயமூர்த்தியோட எண்ணங்கள் புக்கு அது மாதிரி. அப்போ நான் நினைச்சது இல்ல, என்னால படிக்க மாத்திரம் முடியும் நினைச்சேன். இப்ப ஆஃப்டர் 49 எனக்கு ஒரு கான்பிடன்ட் வந்தது, என்னன்னா நம்மளும் எழுத முடியும் அப்படின்னு. என்னோட சிந்தனைகள், சமுதாயத்து மேல இருக்க எனக்கு கோபங்கள், அதெல்லாம் நம்ம சண்டை போடுறதோட பெண் முனையில காட்ட முடிஞ்சது. அப்படி நான் எழுதின ஃபர்ஸ்ட் கோவம் தான் பெண்களுக்கு இருக்கப்பட்ட அநீதிகள், பெண்கள் சார்ந்த பல விஷயங்களை வந்து 16 பெண்கள் பத்தி ஒரு புக் எழுதின, கண்ணாடி சொல்லிட்டு டிசம்பர். அதுல வந்து பெண்ணுனா நம்ம யூஸ்வலா என்ன நினைக்கிறோம், 35 40 அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அதை தாண்டி ரொம்ப ரொம்ப 60 வயசுல கூட அந்த மாதிரி இல்ல. அதுல ஒரு ஸ்டோரி, 60 வயசு பொண்ணு வந்து டைவர்ஸ் பண்றா ஹஸ்பண்ட. அது வரைக்கும் அவளை வந்து நம்ம யூஸ்வலா என்ன செய்யறோம், பெண்ணா நீ என்ன சும்மா தானே இருக்க வீட்டுல, அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து சும்மாதான் இருக்க, ஒண்ணுமே பண்ணல, நீ சமைக்கதான் பண்ற வீட்டுல, அந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சும்மா இருக்கான்ற வார்த்தைய. அந்த பொண்ணு வந்து அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அவங்க வந்து ஷீஸ் அ ரீடர். அவங்களுக்கு வந்து இந்த லைஃப்ல படிக்கவே முடியல, படிக்க கூட முடியல, அவங்க எழுத முடியாது. அப்ப வந்து அவங்க ஒரு பொண்ணை சந்திக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்குறா. அப்போ வந்து அவ டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அவ ஒரு புக் எழுதி அதுக்கப்புறம் அவ ஏடிஎம் கார்டு எப்படி ஆப்ரேட் பண்றது, ஷீ இஸ் எ குட் குக். அதை வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, பெரிய குக்காராங்க. அவங்க ரொம்ப ஃபேம் ஆகி அவார்டு வாங்குறாங்க. இதுனா நான் எழுதுற கதை எல்லாமே நான் சந்திக்கிற பெண்களோடு மனசுல உள்ள பிரதிபலிப்பு தான். அது மாதிரி அதுக்கப்புறம் டிரான்ஸ்வுமன் பத்தி ஒரு ஸ்டோரி எழுதினேன். அப்புறம் எஜுகேஷன் எப்படி மறுக்கப்படுது. அப்புறம் யூஸ்வலா வந்து ஆண்கள் தான் குடிக்கிறாங்க, பெண்கள் வந்து திருத்துறாங்க, அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. அதை நான் இது பண்ணிட்டு, ஒரு பெண் வந்து ட்ரக் எப்படி அடிமையாயிடுறா, அவ ஹஸ்பண்ட் வந்து எப்படி அந்த பொண்ணை சேஞ்ச் பண்றான் அப்படின்ற கதை. ஏன்னா நவடேஸ் எல்லாரும் ஈக்குவலா அப்படி அது மாதிரி இருக்கிறதுனால, அது மாதிரி பெண்களுக்கு வந்து சுமங்கலி என்பது முழுக்கிடம் சொல்லிட்டு அந்த டாபிக்ல ஒரு இன்னொரு கதை ஒண்ணு எழுதிருந்தேன். அதுல என்னன்னா, ஒரு பெண்ணோட அடையாளம் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்கு, அவளோட அங்கீகாரம் ஹஸ்பண்ட சார்ந்து இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத, ஒய்ஃப் இல்லாத ஒரு ஆணுக்கு வந்து எந்த அவமதிப்பும் நடக்கிறது இல்லை. ஆனா ஹஸ்பண்ட் இல்லாத பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவளை நான் மதிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு வாங்கின பட்டம் கிடையாது, சுமங்கலிங்கிறது வந்து வாங்கின பட்டமோ ஒரு விஷயமோ கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஆணுக்காக அப்படி நடக்கணுங்கிறதுக்காக ஒரு கதை எழுதிருந்தேன். அந்த பொண்ணுக்கு வெத்தலைப்பா கொடுக்கும்போது அந்த பொண்ணு டீஸ் பண்றது, அது மாதிரி குழந்தை இல்லாத பெண்ணை வந்து மலடின்னு சொல்றது, யாருமே மலடன்ற ஒரு வேர்டு இல்ல. சோ இதெல்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்ச விஷயங்கள் இதெல்லாம்.
பெண்களுக்காக நம்ம அதனால இதெல்லாம் அதை பத்தி ஒரு கதை எழுதினேன். ஸோ இது வந்து வேண்டாம், இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம் சொல்லிட்டு. அப்புறம் பாடி ஷேமிங், நான் வந்து குண்டா இருக்குது, ஒல்லியா இருக்கிறது, இதெல்லாம் கருப்பு குட்டை சுருள் முடி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாகா வரம்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதிருந்தேன். ஸோ பாடி ஷேமிங் பத்தி. ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லாரும் உடனே குண்டா இருந்தா நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை குடி அப்படின்ற அட்வைஸ் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து கடைசியில எவ்வளவு மனசு வருத்தப்படுறா. அப்புறம் முடி கருப்பா இருந்தா அதுக்காக தூரிகைன்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த தூரிகைன்ற புக்ல வந்து என்னன்னா, எதுக்கு தூரிகை அப்படின்னா குரூப் ஆஃப் ஆத்தர் சேர்ந்து எழுதியிருக்கோம் அந்த புக்கு. அந்த புக்கு எப்படின்னா, எப்படி கலர் எடுத்து நம்ம ஒரு ஆர்ட் உருவாக்குறோமோ, குழந்தைங்களுக்கு எங்க சீனியர் சிட்டிசன்ற அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து எழுத்துன்ற தூரிகை எடுத்து அவளால செதுக்குறது. நாங்க அந்த ஒரு குழந்தைகளை உருவாக்குறது, ஃபியூச்சர் ஜெனரேஷன் அட்லீஸ்ட் அவன் வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்ப கூட நம்ம லேட்டஸ்டா படிச்ச ஒரு 19 வயசு ஒரு ஸ்கூல் குழந்தை, 19 வயசுல ஒரு ஸ்கூல் குழந்தை வந்து என்ன பண்ணிருக்குன்னா, மேல இருந்து குதிச்சிருக்கு அவங்கள பாடி ஷேமிங் பண்ணதுனால. அது மாதிரி ஈவன் என்னோட டாக்டர் கூட அவளை கேர்லி ஹேர்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், அழகு வந்து ஒரு மேட்டரே கிடையாது, இட்ஸ் நத்திங். ஒருத்தங்க நல்லவங்களா இருக்கிறது, அவ்வளவு நாலேஜா இருக்குது, நாலேஜ் மாத்திரம் தான் அழகு. நம்ம பாரதியாரே சொல்லிருப்பாரு, அறிவே தெய்வம், அறிவுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு, ஞான சுதந்திரம் இல்லையா? கரெக்ட். அதுதான் இப்போ நீங்க ஒர்க் பண்றது, ஐ மீன் இட்ஸ் a very beautiful concept. நீங்க வந்து யூ டேக்கிங் திங்ஸ் தட் வந்து யூஸ்வலா வந்து நம்ம வந்து அதை வந்து சைட்ல ஒதுக்கி வச்சுக்குவோம். இப்போ நம்மள வந்து பாடி ஷேவிங் பண்ணாலும் வில் கம்பார்ட்மெண்ட்லைஸ் இட். இப்போ அதை பத்தி யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு மலடியா பேசப்படுறதெல்லாம் வந்து ஒரு லெவல்ல அக்செப்டன்ஸ் மாதிரி ஆயிடுறது. அது இட் பிகம்ஸ் we don't talk about it that much. நீங்க what made you choose topics like that? வந்து இந்த மாதிரி பேசுறது கிடையாது. These are not words that we speak regularly. இந்த சுமங்கலியா இருக்கிறது it's been accepted. இது குங்குமம் சரி குறுக்க பண்றேன். என்னோட இன்ட்ரெஸ்டிங் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஸ்டோரியில ஏன் சுமங்கலிக்கு பண்றது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஏன்னா அவன் ஹஸ்பண்டோட சேர்ந்து டிவைட் பண்றாங்க. தனியா ஒரு குழந்தைய வளர்க்குறா, ஒரு ஃபேமிலி உருவாக்க, அவளுக்கே பிரார்த்தனை படக்கூடாது கேட்டிருக்கேன். ஆனா இதுக்காக நான் ரொம்ப பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். பயங்கரமா திட்டினதெல்லாம் பெண்கள் தான். என்னோட அந்த கண்ணாடி புக்கை படிச்சுட்டு நான் வந்து காரணிய நோம்பை பத்தி ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். யூ டோன்ட் திங்க் ஐம் நாட் அகைன்ஸ்ட் நம்மளோட கலாச்சாரத்துக்கோ பண்பாடுக்கோ நான் அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு வந்து அந்த கதையில வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அவ கரை நோம்பு இருக்கா. இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் இல்லையா நம்ம பண்றது. நம்ம சுவாமிகிட்ட அந்த பொண்ணு, அந்த ஹீரோயின் கேக்குறா, பெருமாள் ரங்கநாதோட பக்தையாவும், பெருமாளே நான் வந்து இப்போ வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன், நான் இந்த பக்கம் நோம்பு கட்டிட்டு ஒரு காலம் என் கணவன் என்னட்டு பிரியாது இருக்கணும்னு சொல்றேன், அது ஏன் இப்படி பண்றேன் அப்படி சொல்லிட்டு. சோ நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு, நம்மளோட பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் வேணும் தான். ஆனா அதுல கொஞ்சம் அறிவு வேணும். நம்ம என்ன பண்றோம், ஏன் இப்படி பண்றோம், என்ன சுவாமிகிட்ட கிளியரா கேட்கணும் அப்படின்னு அறிவு வேணும். அதை வந்து இன்ஃபேக்ட் வந்து நிறைய மத மாற்றங்களும் எல்லா விஷயமும் நடக்கிறது காரணம் பெண்களுக்கு நடக்கிற அவமானங்கள் தான். இது வந்து ஐம் நாட் எதனால பெண்கள் போற ஒரு the whole concept சனாதன தர்மத்துல இட்ஸ் மோர் அபௌட் நம்மளோட தர்மத்தை வந்து பிராக்டிக்கலா எடுத்துட்டு போறதானே தவிர, எப்போ அந்த பிராக்டிகாலிட்டி நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்பதான் அந்த ரிஜிடிட்டி வந்துடுது. அந்த ரிஜிடிட்டி வந்தாதான் அதை விட்டு விலகி போற அந்த சந்தர்ப்பம் வருதே தவிர எப்படி மவுல்ட் பண்றது. ஆக்சுவலி இல்ல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெண்களை அவமானப்படுத்துறது, குழந்தை இல்லாத பெண்களையோ, கல்யாணம் ஆகாத பெண்களையோ, கணவன் சரியில்லைன்னு தனியா வர பெண்களையோ, அதுக்கெல்லாம் ரொம்ப க்ரூயல் வேர்டு போட்டிருக்கோம். என்னோட ஆத்தர்ஸ் வந்து அந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்றது என்ன கேவலமான வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். குண்டு, கண்ணாடி, பல்லழகி, அப்படி என்னென்ன க்ரூயல் வேர்ட்ஸ் அது. அதை சொல்ல கூட மனசு கூசுறது. சோ எங்க ஆத்தர்ஸ்க்கு நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, they should not அந்த வேர்டை யூஸ் பண்ணவே கூடாது. அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. பெண்களை இழிவுபட எங்களோட முக்கியமான கொள்கை, பெண்களை இழிவுபடுத்துறது பெண்கள் தான். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் இப்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். என்னோட 300 ஆத்தர்ஸும் they are above 70. ஆனா அத்தனை பேரும் எங்களோட தாட்டுக்கு நடுவுல சண்டை போடுவோம், இப்படி சொல்ற அப்படி சொல்றாம, ஆனா எல்லாரும் இப்ப ஒன்னாகி நாங்க 300 புக் எழுதிருக்கோம். எங்க 300 புக் இருக்கு. 300 புக்கும் நம்ம நல்ல சிந்தனைகளோட நல்ல விஷயங்களை நான் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறதுக்காக. ஓகே, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். யூ ஆர் ஒர்க்கிங் வித் 60+ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவா, அவ ஆல்ரெடி வந்து they are set in their ways அப்படிங்கிற ஒரு இது உண்டு. நீங்க எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு டிஸ்கஷன் ஓரியன்டட் டாபிக்ஸ். தீஸ் ஆர் டாபிக்ஸ் தட் we need to talk about. இத பத்தி பேசினாதான் இதுக்கு ஒரு
தெரியும், நம்மளுக்கு ஒரு முடிவு தெரியுங்கிற மாதிரி ஒரு டாபிக். அப்படி இருக்கும்போது how are you able to work with them and how is the discussions, how are the discussions happening? ஃபர்ஸ்ட் வந்து நாங்க முதல் 2 புக்கு சீனியர் சிட்டிஸை வச்சு வல்லமை தாராயோ வீழ்வை நடு நினைத்தாயோ, எங்களுக்கு எல்லாருக்கும் பாரதியார் பிடிக்கும். பாரதியார் இல்லைன்னா பெண்கள் இல்லவே இல்லை இன்னைக்கு, அதனால பிடிக்கும். அப்ப வந்து சில டாபிக்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. ஏன்னா பிகாஸ் வயசானவா, அவளோட இதெல்லாம் வேற. அப்போ நான் வந்து கொஞ்சம் பொறுமையா பேசினேன் அவள்கிட்ட. பொறுமையா பேசிட்டு நான் எப்போதுமே நான் சின்னானந்தால இருந்ததுனால சுவாமிஜி எப்போதும் என்ன சொல்லுவாரு, ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம டீச்சர்ஸா இருக்கும்போது நீ வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா மார்க் வாங்குற, why can't you try தமிழ் ஆல்சோ அப்படின்னு. அதனால நான் அவள்கிட்ட எப்போதுமே பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, நீங்க இவ்வளவு விஷயத்த நல்லா இருக்கீங்க, இவ்வளவு பிரமாதமா பண்றீங்க. என்ன பொறுத்தவரையும் ஹஸ்பண்டோட 70 வயசு இருந்தது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு மனுஷன் ஒருத்தரோட சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கிறது வந்து இருக்கவே பெரிய விஷயம். ஒரு 70 வருஷம் ஒரு சேம் பர்சனோட இந்த காலத்துல நடக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலத்துல பாசிபிளே கிடையாது. அவெல்லாம் அவ்வளவு பொறுமையா இருந்தா, ஒரு கூட்டு குடும்பத்துல சமையல் பண்ணி ஒரு ஃபேமிலி மாமியாரை பார்த்துட்டு நான் அவளை அப்ரிஷியேட் தான் பண்ணேன். அவளுக்கு பிரார்த்தனை பண்ண வேண்டியது உண்மையான விஷயம் தான். அதை நான் அப்ரிஷியேட் தான் பண்ணி முடிச்சுட்டு, ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க யோசிக்க கூடாது, மத்தவாள் மனசை கஷ்டப்படுத்துற விஷயத்தையும் அதுக்காக யோசிங்கன்னு சொல்லும் போது அவ ரொம்ப வந்து அட்வான்ஸா ஏத்துனாங்க. அதுல எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அவளுக்கு வந்து கையில தான் எழுத முடியும், அவளால நேரா இதுல பண்ணி எழுத பண்ண முடியாது. சோ அவ வந்து கையில எழுதி கொடுப்பாங்க. அதை நாங்க சேர்த்து எங்க இது டாக்குமெண்ட் ஆக்கி பண்ணுவோம். நாங்க 8 பேரா 8 விமனா சேர்த்து ஒரு ஜம்போ பிளான் 1 2 3 4 அப்படின்னு பிரிச்சேன். முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 8 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த புக்கு ரொம்ப நல்லா வந்திருது. வல்லமை தாராயும் வீழ்வை நடு நினைத்தாயும் நல்லா இருந்தது. அந்த கதையில அவ மனசுல உள்ளதெல்லாம் கொட்டியிருந்தாங்க. அவ ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லோன்லினஸ் இருந்தது. பசங்க எல்லாம் படிச்சுட்டு ஃபாரின் போனவங்க, சில பேர் குழந்தை இல்லாதவங்க. அவளை வந்து எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் தேவையா இருந்தது. எல்லாருமே ஒரு கதைகளோடய இருந்தாங்க உள்ளுக்குள்ள. அந்த கதைகளை வெளிப்படும்போது சந்தோஷமா இருந்தது. அது ரொம்ப நெகிழ்வான தருணம். அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் புக் வெளியில இருந்த போது அவ்வளோ அழுதாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபாரின்ல இருக்கவங்களுக்கோ அவங்க குழந்தைங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணும்போது அவ வந்து ஜஸ்ட் லைக் தட் சின்ன குழந்தை, எல்கேஜி குழந்தை கப் வச்சுக்கிற மாதிரி அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி நாங்க பிரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படி பேரண்ட்லாம் வந்து பாட்டியெல்லாம் ரொம்ப கிளாப் பண்ணி அது வந்து ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் பெரிய வேலையில இருந்தவங்க, வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவங்க, நிறைய போஸ்ட் இருந்தவங்க எல்லாருமே, சில பேர் ஹோம் மேக்கரா இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் ஏன் நம்ம 8 பேரு, நம்ம நிறைய பேரை இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கள்கிட்ட 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. 300 பேரு ஜம்பு கிளான் 1 2 3 4 5 ஒவ்வொன்றுலயும் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. எங்க சிஇஓ வந்து எங்களுக்கு டாபிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டாபிக் நீங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல எங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப ஈஸியா கத்துண்டாங்க. அவளுக்கு வந்து வெறும் எழுததான் தெரியும், பட் அவங்க ரொம்ப ரொம்ப அழகா எழுத கத்துனாங்க, டைப் பண்ண கத்துனாங்க, இமெயில் பண்ண கத்துனாங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ண கத்துனாங்க. அப்புறம் எங்களுக்கு ஹேவ் எ பிக் டீம். அந்த டீம் வந்து அதான் சொல்லி ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து உருவாயிருக்கு இன்னைக்கு. இப்ப வந்து அவ பேரம்பேத்தி எல்லாம் என்கிட்ட சொல்றா, எங்க பாட்டியோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, எப்ப பாரு எங்க உமாபாராவோடய பேசிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் எல்லாரும் அவங்க பொண்ணுல இருந்து எல்லாரும் பொறாமப்படுற ஒரே விஷயம், எப்ப பாரு எங்க உமாபாராவுக்கு ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. ரியலி ரியலி அப்ரிஷியபிள். நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் கொடுக்குறேன். ஹவு டிட் திஸ் ஹோல் திங் கம் அபவுட்ங்கிறது ஐ எம் ஸ்டில் வண்டரிங், பிகாஸ் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் கொடுக்குறேன் நீங்க. when you're asking them to write, when you're asking them to form clans and discuss, so their viewpoints are being taken. So how does that make it feel? ஆக்சுவலி நம்ம பெண்கள் வந்து ரொம்ப அறிவாளிங்க. அதனாலதான் ஒரு குடும்பத்தை அவங்களால ரன் பண்ண முடிஞ்சது. அவளுக்கு இருக்க அந்த பொட்டன்ஷியலுக்குள்ள மறைஞ்சிருந்தது. அதை நாம வந்து அதை வெளியில கொண்டு வரோம். என்ன கேட்டா ஒவ்வொரு பெண்ணுக்கு நடுவுல ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கதை இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எல்லாம் பின்னாடி சொல்றேன். ஒவ்வொரு பெண்ணும் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம அந்த டாபிக் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, உடனே ரொம்ப சோம்பேறித்தனமே கூகுள்ல போய் படிச்சு லைப்ரரிக்கெல்லாம் போயிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனும் அதை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துனாங்க, தங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அதை வந்து ஏனோ தானோன்னு செய்யவே இல்லை. அவங்க போய் லைப்ரரிக்கு போறது, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றது, தன்னோட பசங்களோட டிஸ்கஸ் பண்றது, என்ன எழுதலாம்னு கேட்டு அதுக்கப்புறமும் நாங்க நிறைய எடிட் பண்ணுவோம். இது நல்லா இல்ல திருப்பி கொடுன்னு அதை கொஞ்சம் கூட மூஞ்சியே சுழிச்சுக்காம ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அதாவது என்னன்னா அவங்களுக்கு குழந்தைங்களா பெருசான அப்புறம் அவளுக்கு வேலையே இல்லாம இருந்தது.
இப்ப அவளுக்கு புதுசா வேலை வந்து தேர் சோ ஹாப்பி. அது மாத்திரம் இல்லாம நான் சொல்ல வர மாதிரி வேல்யூஸ் வந்து அவளுக்கு அதிகம். அந்த காலத்துல இப்ப கூட எங்க பாட்டி வந்து யாரோட பொருளையாவது எடுத்துட்டேன்னா காதி நிலம் ஆயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம நம்பினோம், இந்த ஜெனரேஷன் நம்பாது. இவாளுக்கு வந்து சொல்லணும்னு ஆசையா இருக்கும். ஏன் குளிக்கிறோம், நாங்க ஒரு ஏன்னு ஒரு புக் எழுதிருக்கோம், ஏன் குளிக்கிறோம், ஏன் வந்து ஒழுங்கா சாப்பிடுறோம், ஏன் நம்ம ஃபுட்டு ஏன் ஃபுல் கார்போஹைட்ரேட் மினரல்ஸ், நம்மளோட சாப்பாடு தெரியல, சாதம் சாம்பார் காய் அப்படியே வெல் பேலன்ஸ் டயட், அது மாதிரி நிறைய விஷயங்கள். நமஸ்காரம் ஏன் பண்றோம், அது மாதிரி எல்லா 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 சமுதாய எல்லாத்துக்குமே என்னென்ன ரீசன், எல்லா ரீசனையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து அது ஏன்னு ஒரு புக் பண்ணிருக்கோம். அதை வந்து ரொம்ப இந்த குணத்துல தகுந்த மாதிரி, அதாவது எங்களோட வேலை என்னன்னா பழைய வேல்யூபிள் ஸ்வீட்டை புது ரேப்பர்ல கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது மாதிரி கொடுக்குறோம். அது இன்ஃபேக்ட் வந்து அந்த பாட்டி தாத்தா சொல்ற விஷயத்த கேட்காத குழந்தைங்க அவங்க புக்கை படிச்சு அவ அதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உமா மேம், இப்போ வந்து என்னோட கேள்வி, and I think even most of us would like to know, what were the memorable moments in the whole working processல? ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருக்கோம் இல்லையா? I would like to know that. ஆக்சுவலா எங்கிட்ட உஷா கண்ணன் ஒரு மேம் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஆருஷின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். ஆருஷினா நாப்கின்ஸ் வந்து இது பண்றது, நாப்கின்ஸ் வந்து வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கறது. அப்ப அவங்க என்கிட்ட நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க இதுக்கு ஷி வாண்ட் டு கான்ட்ரிபியூட். அப்படா சார் நீங்க எழுதுங்களே அப்படின்னு. ஐயோ எனக்கு எழுதவே வராது, முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட ஒரு தடவை அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன் ஃபோன்ல. அவங்க சொன்னாங்க, எழுதுறவங்க வந்து அந்த வேல்யூஸை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு. நம்ம சமைக்கும் போது நல்ல எண்ணங்களோட சமைச்சேன்னா அது அது மேக் அது அது வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல ரீச் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், நாங்க செலக்ட் பண்றவாலே நல்ல வேல்யூபிள் பீப்புள் தான். நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ல மாதிரி ஸ்வீட் சாப்பிட நிறுத்திட்டு பண்ற மாதிரி, நம்ம வந்து ரோட்ல குப்பை போடாதுன்னு சொல்லிட்டு நானே குப்பை போடுறவங்களா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த அது ஒரு இன்சிடென்ட். அப்புறம் எங்கள்ட்ட வடஜா முத்துகிருஷ்ணன், அது மாதிரி நிறைய ஒரு செட்டப் ருக்மணி மங்கன், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவ அந்த வேல்யூவை கடைபிடிச்சிட்டு வேல்யூ ஃபாலோ பண்ணிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேலைகளை. நிறைய கிட்டத்தட்ட 300 பேர் இருக்காங்க. அதுல 8 லீடர்ஸ் இருக்காங்க. பிரபாவதி, பானுமதி நாச்சியார், கமலா கிருஷ்ணமூர்த்தி, இவங்க எல்லாருமே they have lot of knee pain, பிசிக்கலி நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை தாண்டி அவ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஒரு உமா சுவாமிநாதன், ராஜேஸ்வரி ஐயர், அது மாதிரி பத்மா ராகவன் இஸ் 70. அதுக்கு அவங்க ரொம்ப கிரேட் ரைட்டர். நான் சில பேரை விட்டு நான் இது வாங்கணும். எல்லாருமே அது மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப நல்லா எழுதினாங்க. எனக்கு நெகிழ்வான தருணம்னா, நான் வந்து நானானிக்கு போயிருந்தேன். அப்ப வந்து ரொம்ப வயசான ஒரு மேம் வந்து, அவங்க பேரு மீரா சாஸ்தா. அவங்க வந்து ஒரு பஞ்சஸ் ஆஃப் பேப்பரோட வந்தாங்க என்கிட்ட. அந்த பேப்பர் வந்து பழசா எடுத்து, அந்த பழசான உடனே எதுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா, இது மாதிரி நான் 72ல இருந்து 70s அப்ப ரொம்ப நாளாவே அவங்க எழுதிட்டு இருக்காங்க அதுல. ஆனா யாரும் அந்த எழுத்தை வந்து பப்ளிஷ் பண்ணணும் யாருமே இல்ல. அவங்க உங்களுக்கு தெரியும், அப்போ அந்த காலத்துல வந்து கிச்சன்ல வந்து இவ்வளவு வசதி கிடையாது. அவங்க சமைச்சல், சாப்பாடு, குழந்தைல பாக்குறது, இப்படியே அவங்களோட லைஃப் எல்லாம் அப்படியே முடிச்சு போயிடுது. அந்த கதையை அவங்க முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த கதையை வாங்கி அதை டைப் பண்ணி, அவங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி லைக் போடுவோம் நம்ம, இப்படி எல்லாம் லைக் இருக்கும், அதெல்லாம் மாத்தி அந்த கதையை போட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது பேர் ஞான போதினி புக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மேடம் வந்து அவங்க சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய ரைட்டான கடை வந்தது. அந்த விஸ்டம், பேர்ஸ் ஆஃப் விஸ்டம் சொல்லிட்டு ஒரு புக்கு நாங்கள் பண்ணோம். அதில் அவங்க எழுதினாங்க. அவங்க கடைசியில் யூடியூப்லாம் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆசை நிறைவேறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. அப்புறம் என்னோட இன்னொரு ரைட்டர் இருக்காங்க, அவங்க பேர் சமுதிலா சண்முக சுந்தரம் சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு ஆசிரியர்ல உடம்பு சரியாம இதுல வந்து அன்கான்சியஸா போயிட்டாங்க. நான் தினைக்கும் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், சீக்கிரம் கதை எழுதிட்டு அடுத்தது முடிங்க, எழுந்துருங்க, அதான் அன்கான்சியஸ், நீங்க எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்து கதை எழுதுங்கன்னு. அவங்க இப்போ நான் வெளியில வந்துட்டாங்க. அதாவது எப்படின்னா, என்னோட சீனியர் ரைட்டர்ஸ் 300 பேரும் எனர்ஜி பேக். ஐ எம் வெரி ப்ரௌட். ஐ எம் நாட் ஃபிளாட்டரிங் தம். அவங்க ரியலி இந்த வயசுல அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த வயசுல எல்லா வேலைக்கும் நடுவில் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கும், உடம்பு பிரச்சனை இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பிபி இருக்கும், அத்தனை நடுவுலையும் ரொம்ப சமத்தா இவ ஒரு சின்ன பொண்ணு இவ சொல்லது கேட்கணும் இல்லாம அவ்வளோ அழகா ரொம்ப சூப்பரா வந்து அதை எழுதிட்டு டேட் கொடுத்து எங்களுக்குள்ள நிறைய காலேஜ் மாதிரி
நாங்க ஃபோன் பண்ணி தான் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப திடீர்னு அவ வந்து ரொம்ப ரெக்கடி காமிச்சிருவா. உடனே டீச்சர் மாதிரி அப்படின்னு சொல்லி திருப்பியே கொண்டு வந்து நிறைய நிறைய சண்டை நடக்கும் எங்களுக்குள்ள. இந்த பாயிண்டா அந்த பாயிண்டா ஆர்கியூ பேர் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். 300 பேர் வைக்கிறது, நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது 300 பேருக்கு 300 பேர் 300 விஷயம் சொல்லுவாங்க. இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்ச் நடுவுல எங்களுக்குள்ள ஒரு பேசிக் அன்பு இருந்தது. அத்தனை பேருக்கு நடுவுல அந்த அன்பு இருக்கிறதுனால எங்களால 300 புக் கொண்டு முடிஞ்சது. இதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறது, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பெண்களும் உலகத்துல இருக்க எல்லா பெண்களும் 100 பெண்களை மதிக்க கத்துணும்னு நினைச்சுக்கோங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல். இது வரைக்கும் நான் வந்து அதிகமா யாரையும் காயப்படுத்துற மாதிரி வார்த்தையில பேசினதே கிடையாது. மேக்சிமம் பேச மாட்டேன், எப்பயாவது பேசியிருப்பேன். அதுக்கு காரணம் எங்க சார் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கையில மாம்பழமும் ஒரு கையில பாவக்காய் எடுத்து வந்துட்டு கிளாஸ்க்கு வந்தாரு. வந்துட்டு உங்களுக்கு இதுல எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. நாங்களாம் உன்ன சொன்ன மாம்பழம் அப்படின்னோம். உடனே அவர் சொன்னாரு, இது மாதிரி நம்ம வாயில வந்து நல்ல வார்த்தைகள் இருக்கு, கோபமான வார்த்தைகள் இருக்கு, நம்ம நல்ல வார்த்தைகள் தான் பேசணும், நமக்கு மாம்பழம் பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு திருக்குறள் சொல்லி கொடுத்தாரு. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்பா காய் கவர்ந்துட்டு அப்படின்னு. சோ அதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, திருக்குறள் கூட நாங்க கதைகளை எழுத ஆரம்பிச்சோம். அதான் இன்ஸ்பிரேஷன். அதை கூட வந்து ஈஸியா புரியுற மாதிரி அதை கதையை எழுத ஆரம்பிச்சோம். அப்புறம் இலைகள் பத்தி கதை, அப்புறம் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு அந்த போட்டோசிந்தசிஸ் கதையா கொண்டு வரோம். அனிமல்ஸை நேசிக்கணும், விலங்குகளை நேசிக்கணும். அப்புறம் நம்ம பொல்யூஷன், தூய்மையான பாரதம்னு ஒரு புக் பண்ணிட்டு இருக்கோம். மீன்ஸ் நான் எப்போதும் எங்க ஆசிரியர் சொல்றது என்னன்னா, நம்ம தான் ஒவ்வொருத்தரும் இஸ் அ பார்ட். நம்ம மத்தவ குப்பையா நம்ம பண்ணலாம். அப்புறம் அது மாதிரி நம்ம இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, நம்ம நாட்டு சிற்பங்கள், சிலைகள், கோவில்கள் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு அதை பத்தி புக் எழுதுறோம். வயசான வேலையா நம்ம இருப்போம், இருக்க மாட்டோம் தெரியாது. ஆனா நம்மளோட தாட் வந்து இஸ் ஹிஸ்டரி இல்லையா? நம்மளுக்கு பின்னாடி இந்த புக் இருக்கும் போது அதுக்காக நீங்க யோசிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். உமா அப்பர்ணா மேம், இப்போ ஐ வாண்ட் டு ஆஸ்க், இதுக்கு மேல உமா அப்பர்ணாக்கு what is waiting for உமா அப்பர்ணா? what does she want to do? what is she working on? ஆக்சுவலா மார்க்கெட்டிங் பிட் சேலஞ்ச். நாங்க அதுக்கு காரணம் வந்து இப்ப இவள புது ரைட்டர்ஸ் இல்லையா, இன்னும் இவளோட எழுத்துக்களை வந்து டிஃபைன் பண்ணணும், இன்னும் நல்லா கொண்டு வரணும். இவெல்லாம் குழந்தை மாதிரிதான் இப்போ எழுதிருக்குது, ஓகே புரியுது. நாங்க இன்னும் வந்து நல்ல தமிழ்ல இந்த லாங்குவேஜ் அந்தந்த மாவட்டத்தோட லாங்குவேஜ் எல்லாம் கலக்காம நல்ல தமிழ்ல கொண்டு போயிட்டு ஸ்கூல் குழந்தைல ரீச் ஆனோம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை தகுதியாக்கிக்கணும். நாங்க நல்ல புத்தகங்கள் கொடுக்க தகுதியாக்கணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் புக் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை சேஞ்ச் பண்ண முடியும். புக்கு தான் அது மாதிரி எங்க ஆசிரியர் சொல்றது, தொடர்ந்து நீங்க வாசிச்சுட்டே இருங்க, படிங்க படிங்க படிங்கன்னு. ஸோ நானும் படிக்கணும், மற்றவங்களையும் படிக்க வைக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுக்கணும். நீர்நிலை பத்தி குப்பை போடக்கூடாது, அது மாதிரி இயற்கையில உள்ள யோசிச்சு நாங்க நிறைய டாபிக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீரை பாதுகாக்கணும், நிலத்தை பாதுகாக்கணும். இப்ப கூட கொஞ்சம் நம்மள ஐந்திணைகள் பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டேன், எங்க ஆசிரியர் எழுதினது. ஸோ எங்களோட அப்புறம் அனிமல்ஸ் பத்தி, பறவைகள் பத்தி, யானைகள் பத்தி, யானைன்னு ஒரு புக்கு எழுதிருக்கோம். யானைகளை எப்படி இது பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு ஜோக்கா ஒரு கதை எழுதியிருப்பேன். மனுஷன் வரான்னு சொல்லிட்டு யானைகள்லாம் வந்து பயந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுது, ஜாக்கிரதை மனுஷன் வந்திருக்கா. அவன் நம்ம யானை டாக்டர்னு ஒரு கதை நீங்க படிச்சுப்பீங்க, ஜெயமோகனோடது. அது வந்து யானைகளுக்கு பீர் பாட்டில் அதெல்லாம் தூக்கி போட்டு அனிமல்ஸ் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி நாங்க அனிமல்ஸ்க்காக ஒரு புக் எழுதிருக்கோம். ஸோ அது மாதிரி தமிழுக்காக நாங்க வந்து தமிழ் சார்ந்த புத்தகங்கள், திரிக்கடுக கதைகள், நன்னெறி கதைகள், அது மாதிரி திருக்குறள் நிறைய பிரிச்சுட்டு இருக்கோம். திவ்ய தேசங்கள், நம்மளோட திவ்ய தேசங்கள் பத்தி ஒரு புக்கு. அப்புறம் ஏன்ற புக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணுமோ அதுக்கு சயின்டிபிக் ஏன்ற புக்கு, வை அப்படின்னு ஒரு புக்கு. அதுக்கப்புறம் வந்து பெண்ணியம் சார்ந்த புக்கு. அதுல வந்து வெறும் சோக பாடுறதுலாம் கிடையாது, நம்ம இன்னும் பெண்கள் வந்து எப்படி நம்மள இன்னும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகலான்ற நிலைமை. அப்புறம் இலைகள், காய்கள், கனிகள், அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரூட் சிஸ்டம் பத்தி அது மாதிரி. அப்புறம் எங்க சிஓ வந்து ரகசியம்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு வந்து வண்டர்ஃபுல் புக். அது குழந்தைகளோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்கு, அந்த மாதிரி புக்கு. இது மாதிரி எங்களால முடிஞ்சதை வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டு நோ தட் தீஸ் ஆர் டாபிக்ஸ் வந்து ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இது அவ்வளவா வெளியிடுறதும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங் டிசிஷன்ஸ் நீங்க வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்துட்டு போகணும். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஆக்சுவலி என்னன்னா, தப்பான ஒரு விஷயத்த நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துடக்கூடாது இல்லையா? அது நம்மளோட கடமை இல்ல.
அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு வரை திருக்குறள் வந்து எப்படி நம்ம சொல்ல, திருக்குறள் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மனப்பாட இதை தாண்டி வந்து அதுல நம்ம கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதது ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் தானே. நம்ம ஒழுங்கா படிக்கணுங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் உடுக்க இழந்தவன் கை போல இடுக்கண்கள், இதெல்லாம் என்னென்ன விஷயத்த கொண்டு வந்திருக்கு, 2 லைன்ல கொண்டு வந்திருக்கால. சொசைட்டிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அதானா வந்து என்னோட பெரிய ஒரு இது என்னன்னா, நம்ம இந்த காலத்துல வந்து அதை வந்து ஒரு மனப்பாட இதா மட்டும் வச்சுட்டு இருக்கோமே தவிர அதை பத்தி இன்னும் ஆழ்ந்து இன்னும் எப்படி. அதுக்குதான் நாங்க திருக்குறள் கதைகளை வந்து அதை கதையாக்குறோம். ஒரு திருக்குறளையும் கதையாக்குறோம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, எங்க சார் சொன்ன கதை அது மாதிரி கதையாக்கிட்டு இருக்கோம் நாங்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த எனக்கு ஐம் வெரி அகேன்ஸ்ட் த மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம். பிகாஸ் மனப்பாடம் பண்ணி இது பண்றது, நானா அந்த காலத்துல மனப்பாடம் பண்ணிக்கல. புக்கு எடுத்தா தமிழ் புக்கு இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜ் வரைக்கும் ஃபுல்லும் படிச்சிருக்கோம். இப்ப வந்து ப்ளூ பிரிண்ட் மனப்பாடம் அதெல்லாம் இல்லாம போர்ஷனை தாண்டி குழந்தைங்க படிச்சுட்டே இருக்கணும். எது காம்படிஷன் வரும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி படிக்கும் போது நிறைய விஷயங்களை கதைகளோட இதை கொடுக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் உமா பண்டா மேம். அண்ட் உங்களோட இந்த பயணம் வந்து கண்டிப்பா தொடரும். கண்டிப்பா இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும். Pakiram Tales வந்து எவ்வளோ it is reaching out to so many peopleங்கிறது it's a beautiful thing. All the very best and we hope you come back as a Kanmani once again to tell us more about உங்களோட இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, current achievements என்னங்கிறது you will definitely come to us. உங்க authors-உம் we will definitely would like to meet them because அவளோட side of the story also we would like to hear. Thank you so much. என்னுடைய 60 வயசுல இருந்து 105 வயசு வரை இருக்க அத்தனை சீனியர் சிட்டிசன் ஆத்தரும் இல்லைன்னா நாங்க இல்லை. இட்ஸ் அ டீம் ஒர்க். அவா சார்பில் நான் இங்க இருக்கேன், அவ்வளவுதான். இட்ஸ் அவர் டீம் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் கண்மணி கதைகள். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். நன்றி, வணக்கம்.